தமிழ்நாட்டில் டிவிக்கு எப்போ ஆட்சி அமைச்சு சட்டமன்றத்துக்குள்ள தளபதி அவர்கள் போனாங்களோ அப்போலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. சட்டமன்ற நேரலை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டமே வந்துட்டு என்ன சொல்கிறது, வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து நேரலையை வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். சரி, சட்டசபையில் என்ன பண்ணுறாங்க, இது நாள் வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு வந்து மக்களை வந்து அரசியல் பக்கம், மக்கள்னு சொல்கிறத விட இந்த இளைஞர்கள் எல்லாம் பக்கம் அரசியல் பக்கம் வந்து திருப்பினதில் தளபதி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்றதை உடனே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இப்போ நானா வச்சுக்கோங்களேன், இப்போ சட்டசபை நடக்குது அப்படின்னா சரி என்ன இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆர்வம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நேரலை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எந்த கட்சி வந்தாலும் சரி, 2 கட்சியில் எந்த ஒரு கட்சி வந்தாலும் கண்டிப்பாக அதை அவங்க பண்ணவே இல்லை. இவங்க முக்கியமான ஸ்கோர் பண்ணுற எந்தெந்த ஆளுங்கட்சி என்னென்ன பேசி முக்கியமான இந்த ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அதை மட்டும் வீடியோவாக அந்த நியூஸ் சேனலில் வரும். அது மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கும். சட்டசபையில் இந்த மாதிரி அவங்க கேட்டாங்களா, இவங்க வந்து இந்த இது பதில் சொல்லியிருக்காங்க, மரண அடி அப்படி இப்படின்னு கண்ட மேனிக்கு எதனாச்சும் ஒரு தம்ப்லைன் போட்டு நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இப்போ அதெல்லாம் இல்லை. தளபதி ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து நேரலையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஆப்போசிட்டில் இருக்க எதிர்க்கட்சியாக இருக்கிற அந்த திமுகவுக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்னன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும். இங்கே காலையில் ஆரம்பித்த உடனே இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், பார்த்தா அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பார். இங்கிட்டு நம்ம நம்ம தளபதியே வந்துட்டு திருன்னு தான் முழிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2 பக்கமும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள வந்துட்டு மக்கள் பணிக்கு நம்ம வந்திருக்கோம், கரெக்டாக நம்ம வேலையை செய்யணும் அப்படின்றது நேரலை ஓடினா மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும். அப்போ தான் அவங்கவுங்க கரெக்டாக பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இதை வந்துட்டு இந்த ஊழல் பிரச்சனை, எதிர்த்து பதில் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நேரலையில் போயிடுது. அப்புறம் மீம்ஸ் போட்டு எங்களை தாக்குறாங்க அப்படின்னு இந்த எதிர்க்கட்சிங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இதை வந்து எப்படியோ நேரலையை முடக்கணும் அப்படின்னு வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ண போகிறாங்களாம் அப்படின்றது வந்து நியூஸ் வந்திருக்கு. அதாவது 15 நிமிஷம் வந்து தாமதமாக நேரலை ஒளிபரப்பலாமா அப்படின்ற மாதிரி. எதுக்குன்னு கேட்குறேன். ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்சிலையும் இல்லை, நீங்கள் ஆட்சிலையும் இல்லை. உங்கள் மேலே ஊழல் புகாரோ இல்லை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு என்னாச்சும் ஒரு உங்கள் எம்எல்ஏக்களை இருக்குன்னு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கேஸுமே இல்லை. எதுக்கு நீங்கள் வந்துட்டு மக்கள் வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க. ஸோ அதை எதுக்கு நீங்கள் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை ஏன் நீங்கள் திமுகவுக்கு நீங்கள் ஏன் ஆதரவு போகிறீங்க? அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் அதை செய்யணும்? மாற்றத்துக்காண்டி தானே தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை வந்து உட்கார வச்சுருக்காங்க. இதில் கூட ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் காதில் வாங்கிட்டு தயவு செஞ்சு நேரலை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. நேரலை வந்து கரெக்டாக அங்கே என்ன நடக்குதுன்ற வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து ஓட்டு கேட்டு போகிறவங்களும் சரி, இதுக்கப்புறம் ஓட்டு கேட்டு வரப்போகிறவங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நீ என்ன சட்டமன்றத்தில் நீ என்ன பேசுன, நீ என்ன பண்ண அப்படின்றத அப்போ தான் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். நீ மக்களுக்காண்டி அங்கே என்ன பேசுன, மக்களுக்காண்டி என்ன சொன்ன, எங்களுக்கு எதுவுமே நீ செய்யவே இல்லை, எங்களோட பிரச்சனையை நீ போய் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து இனிமேல் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது இந்த நேரலை வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கிய பங்காற்றும். நீங்கள் அதை போயிட்டு 15 நிமிஷம் தாமதமாக நாங்கள் ஒளிபரப்போம் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அதனால் இது வந்து மறுபரிசீலனை செய்யணும். இந்த லைவ் மேலே கையை வச்சிங்கன்னா அது அண்ணனாக இருந்தாலும் அண்ணனையே அடிப்போம் அப்படின்ற மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத.